ஹாய் அம்மா குட்டீஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆகா கல்யாணத்தில் 2 எபிசோட என்ன ப்ரோமோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரிவ்யூவாக பார்க்கலாம் வாங்க. யார் யார் பிரபாவுக்கும் விஜய்க்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. பிரபா வந்துட்டு வீட்டுக்கு போய் ரொம்ப சோகமாக வந்துட்டு என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருக்காங்க. இங்கே வீட்டில் வந்துட்டு மகாவை வந்து பாட்டி வந்து பாயசம் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. மகாவும் எல்லாருக்கும் பண்ணிட்டு வராங்க. பண்ணிட்டு வந்த உடனே அந்த பாயசத்தை வந்து கொண்டு கொடுக்குறாங்க. பாட்டியும் தாத்தாவும் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து விஜய் எடுத்துக்கிறான். அனாமிகா வந்துட்டு அதை எடுத்து சாப்பிடாம எடுத்து கீழே வச்சிட்றா. அதுக்கப்புறம் காயத்ரிகிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. எனக்கெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை திருப்பிக்கிறாங்க. அப்புறம் மகா வந்து அவளோட மாமியார்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் மூஞ்சை திருப்பிக்கிறாங்க. கௌதமும் அவங்க அம்மாவும் எடுத்துக்கிறாங்க. வந்துட்டு என்கிட்ட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை எனக்கெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்த்த நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க, சாப்பிடுங்க, என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து ரொம்ப கெஞ்சி பேசுகிறா. ஆனால் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. நீ உன்னோட கேரக்டர் என்ன, உன் அத்தையே வந்து உன்னை வந்து மருமகளாக ஏற்றுக்காதப்ப நான் வந்து உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டேன், ஆனால் நீ வந்து இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. உடனே மகாவும் சோகமாக அப்படியே நின்றுட்டுருக்கா. விஜய் இங்கேருந்து வரான். சூர்யா இங்கேருந்து வராரு. வந்துட்டு என்ன மகா பாயாசமா கொடு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறான். சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கே, முழு மனசோட மகா செஞ்சுருக்கா, அதான் நல்லா வந்திருக்கு, எல்லார் மேலே பாசம் வச்சு செஞ்சுருக்கா அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து பாராட்டுறாங்க. அப்புறம் கொண்டு போய் விஜய் வந்து ஒரு கப்பை எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். அவங்க அம்மா வேண்டான்னு சொல்கிறாங்க. அம்மா சாப்பிட்டு பாருங்கம்மா, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொண்டு போய் வந்துட்டு சித்திக்கிட்ட கொடுக்குறோம். சித்தியும் வேணான்னு சொல்கிறாங்க. என்ன சித்தி, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யாருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, இப்போ நீங்களே வந்துட்டு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவங்களும் வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த வீட்டில் வேறு யாரும் சாப்பிடலை அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அனாமிகாவும் எடுத்து சாப்பிட்றா. அப்புறம் வந்துட்டு கௌதமும் அவங்க அம்மாவும் சாப்பிட்றாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி எல்லோரும் வந்து நைட்டு வந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து விஜய்க்கு வந்துட்டு ஜாதகப்படி இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நைட் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாலில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் போட்டுட்டு படுக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து சொன்னான், அண்ணன் எனக்காக நீங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட பேசுங்க, நான் நல்ல பிள்ளையாக வந்துட்டு நானும் அனாமிகாவும் ஒரே ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படாத தம்பி, உனக்காக தான் நாங்கள் எல்லாருமே ஹாலில் வந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கலாய்க்கிறாரு. விஜய் வந்து சூர்யா கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எல்லோரும் கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு பவுலில் வந்து எல்லாரோட பேர் எழுதி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே வந்துட்டு யார் பேருக்கு யார் வராங்களோ அவங்க வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்கிறது வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி எடுக்கிறாங்க. தாத்தா வந்து பேர் வருது. தாத்தா உடனே நம்ம கல்யாண கதையை சொல்லு அப்படின்றாரு. பாட்டியும் உடனே சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே ஹாப்பியாக வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சூர்யாவுக்கு வந்து ஐஸ்வர்யாவோட பேர் வருது. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணே இல்லையே அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதான் மகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மகாவை ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ப்ரப்போஸ் பண்ணோடனே வந்துட்டு விஜய் சொல்கிறாரு, என்னண்ணா 90s மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, எனக்கே போர் அடிக்குது, நல்லா ப்ரப்போஸ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொன்னோடனே வந்துட்டு நம்ம சூர்யாவும் வந்துட்டு ரொமான்டிக்காக ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அவங்க அம்மா கடுப்பில் பார்த்துட்ருக்காங்க. அனாமிகாவும் கடுப்பில் பார்த்துட்ருக்கா. காயத்ரி எல்லாருமே வந்து கடுப்பில் பார்த்துட்ருக்காங்க.
இன்னைக்கு எபிசோடு இதோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வர எபிசோடில் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். இதே மாதிரி வேறு எந்த சீரியலோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.